அவதூறு வழக்குகள் அது பதிவு பண்ணிவிட்டு, அதாவது வழக்கு பதிவு செய்துவிட்டு அது நீதிமன்றத்துக்கு சென்று அங்கே வழக்கு தொடர்ந்து கொள்ளலாம். அதுக்கு கைது தான் பண்ண வேண்டும் என்பது கட்டாயமல்ல. கைதும் செய்யலாம், செய்யாமலும் விட்டுவிடலாம். ஆனால் நீதிமன்றத்திலே அவர்கள் ஆஜராகி தான் குற்றவாளி அல்ல, நான் அந்த மாதிரி அவதூறாக பேசவில்லை என்பதை அவர் நிரூபித்தாக வேண்டும். எனவே அவர் அவதூறாக பேசினார் என்று வழக்கு பதிந்திருக்கின்ற பொழுது அவரை நிரூபிப்பதற்கு அவர் கோர்ட்டுக்கு தான் வந்தாகணும். அதனால் கைது செய்யவில்லை என்பதற்காக எத்தனை முறை ஒருத்தரை கைது பண்ணிக்கிட்டே இருக்க முடியும்? எல்லா ஊர்லேயும் அவர் மீது புகார் கொடுக்கின்ற பொழுது மொத்தத்தில் அப்படியே இருக்கிறது. அந்த புகார்கள் மீது விசாரணை நடத்தி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும். அதன் மீது வழக்கு நடக்கும். அவதூறு வழக்கு மட்டும் இல்லை, ஆமாங்க, எல்லாத்துக்கும் வழக்கு பதிவு செஞ்சுருக்கிறோம். கோர்ட்டு பார்த்துக்கும். திருப்பரங்குன்ற விவகாரத்தில் எக்ஸ்ட்ரா பேசிய விவகாரம் தேசிய பாதுகாப்புக்கு எதிராக இருக்கு, அவர் மீது அரசு நடவடிக்கை எடுக்கல. தேசிய பாதுகாப்பு என்பது இங்கே எதுவுமே வரல. இந்து முஸ்லீம்கள் ஒற்றுமையாகத்தான் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள். புதிதாக இப்பொழுது ஒரு மதக்கலவரத்தை உருவாக்க யார் நினைத்தாலும் அதற்கு நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம். நாங்கள் எல்லோரையும் இன்றைக்கு சமமாக பாவிப்பவர்கள் தான். நாங்களும் முருக பக்தர்கள் தான். முருகன் எங்களுக்கும் வேண்டியவர் தான். எனவே யாரும் யாரையும் ஏமாற்றி விட முடியாது. எனவே அந்த பிரச்சனையை சுமூகமாக எப்படி தீர்க்க வேண்டும் என்று எங்கள் முதலமைச்சருக்கு தெரியும். சுமூகமாக தீர்ப்பார்.